சுப்பிரமணியோட அப்பா. ஓம் சக்தி ஓம் சக்தி. சுப்பிரமணி எங்க சார்? சுப்பிரமணி உள்ளவாடா. ஓம் சக்தி பராசக்தி. சார் நீங்க இப்படி சொல்லி சொல்லிதான் அவன் பேப்பர்ல ஒரு ஆன்சர் கூட எழுத மாட்டான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தான் எழுதிக்கிறான். மார்க் யாரும் வந்து போடுவாரு? கடவுள் வந்து போடுவாரு. நாங்க தானே போடணும். இதுக்காக மார்க் போட முடியுமா சொல்லுங்க? அதனால கோவப்படாதீங்க மேம். புரியுது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனாலும் கோவப்படாதீங்க மேம். நல்லா சாந்தமா இருங்க. சாந்தமா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். சாந்தமாவா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனாலும் கோவப்படாதீங்க. சாந்தமா இருங்க. நல்லா சாந்தமா இருங்க. ஓம் சக்தி பராசக்தி. சாந்தமா இருங்க. அவன் ஓம் சக்தி இருக்கா அதுதான் படிச்சா நல்லா சாந்தமா இருக்கும். ரொம்ப பெருமை இருக்குதா? ரொம்ப பெருமை இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அது படிச்சா அப்படியே சாந்தமா இருக்கும் மேம். அதை படிச்சா உங்களுக்கு எப்படி திட்டணும்னு தோணுது? நல்லா சாந்தமா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓம் சக்தி பராசக்தி. சைன் பண்ணிட்டு கிளம்புங்க சார். நெக்ஸ்ட். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். I am Tanishka's mom. Oh, Tanishka அம்மாவா? Don't worry about Tanishka. She is a brilliant student. அவ எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கறா மேம். நீங்க அத பத்தி ஒண்ணு வரி பண்ணிக்க வேணாம். இத சைன் போடுங்க. I know ma'am, she is a very brilliant student. ஆனாலும் டீச்சர் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து தானே ஆகணும். அவ பேப்பர்ல கூட பார்த்தேன். 1 மார்க் வந்துச்சு மேம். Oh no. எக்ஸ்ட்ரா டியூஷன் அனுப்புறேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புறேன். ஆனாலும் 1 மார்க் வந்துச்சு மேம். Look at the competitive world ma'am. Everyone is fighting for 1 mark. Good morning ma'am. Good morning sir. I am father of Manmadan. ஓ மன்மதனோட அப்பாவா? அவன் பேப்பர் பாத்தீங்களா? அவன் பேப்பர்ல இருக்கிற ஆன்சர் பாத்தீங்களா? மஸ்கிட்டோ சைக்கிளை பத்தி ஒரு டயக்ராம் வரைய சொன்னேன். மஸ்கிட்டோ சைக்கிள் மேல உட்காந்துக்குமே வாங்கி வச்சிருக்கிறான். இதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மார்க் போட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அவன்? என்ன யோசிக்கிற நீ? அவங்களுக்கு டெய்லி கஷ்டப்பட்டு பாடம் நடத்துறாங்க. நீ என்ன பேர் வச்சிருக்கியா? மேம் எனக்கு கஷ்டம் புரியுது மேம். கஷ்டம் புரியுது. அது ஒரு டீச்சர் எனக்கும் புரியுது. தோலை உரிங்க மேம். அதான் பாத்துருக்காதீங்க. தோல் உரிக்காதனால எப்படிக்கிறாங்க? தோல் உரிச்சுட்டோம். சார் சார் இங்க அடிக்காதீங்க சார். இங்க அடிச்ச பிரின்சிபல் எங்களை தான் கேட்பாரு சார். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் அடிச்சுக்கோங்க சார். நீங்க சைன் மட்டும் போடுங்க சார். நெக்ஸ்ட். நான் அறிவழிகோட அம்மா. ஓ அறிவழிகோட அம்மாவா? அவ பேப்பரை பாத்தீங்களா? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு பச்சை கலர்ல வீட வரைஞ்சி அதுக்கு பாஸ் மார்க் பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மார்க் போட முடியுமா சொல்லுங்க நீங்களே? வீட்டுல அவளை கவனிக்கிறீங்களா இல்லையா? பண்ண சொல்றீங்க. ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச இப்படி பண்றாங்க. யார்டே இப்படி பண்ற? உனக்கு கஷ்டப்பட்டு தாண்டி படிக்கிறேன். இவங்களாம் நல்லாதான் நடத்துறாங்க உனக்கு. அங்க பாரு உங்க அம்மா எவ்வளவு அழுகுறாங்க. உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, கொஞ்சமாச்சும் படிக்கலாம்ல? சரி நான் படிக்கிறேன். இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. அறிவழி குட் மார்னிங் சொல்றாங்க. She is a very brilliant student. மறந்துட்டேன்.
நீங்க மறந்துட்டேன்.